இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் என்றால் இறை தூதர் என்று நம்ப வேண்டுமா? நான் இந்த அறிவிப்பை மட்டும் நம்புகிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்படி என்றால் என்ன? அதன் கருத்து அவர் ஒரு கடவுளின் அவதாரம். சகோதரர் இன்னொரு கேள்வியை முன்வைத்துள்ளார். அதே அதிகாரம் யோவான் அதிகாரத்தில் அந்த குறிப்பை நானே தருகிறேன் இருங்கள். அந்த குறிப்பு எங்கு வருகிறது? யோவான் அதிகாரம் 14 நீங்களே காணலாம். எந்த வசனம்? என்னிடம் கையில் பைபிள் உள்ளது, சொல்கிறேன். யோவான் அதிகாரம் 14 வசனம் 16. விளக்கம் கூறுங்க. 16 அல்ல, அது 6வது வசனம். 16 அல்ல. வருந்துகிறேன் மிஸ்டர் நாயக், நீங்கள் எனக்கு பைபிளை கற்றுத்தர வேண்டாம். கேட்டதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். எங்களது வெப்சைட்டில் நாங்கள் உங்களுக்கு பதில் தந்திருக்கிறோம். அது சரி. சகோதரரே, நீங்கள் சரியாக குறிப்பிடவில்லை. நீங்கள் பைபிளை பையில் வைத்திருக்கிறீர்கள், சரியா? உங்கள் பைபிளை பையில் இருந்து எடுங்கள். நீங்கள் சொல்வது யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 6, 16 அல்ல. நீங்கள் கூறினீர்கள் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டார் என்று சொல்கிறீர்கள். உங்கள் கேள்விக்கு வருகிறேன். அதற்கு முன் நான் ஒன்று கூற விரும்புகிறேன். நான் பைபிளை படித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், நான் தான் கடவுள், என்னை வணங்குங்கள் என்று சொல்கிறபடி மொத்த பைபிளிலும் சந்தேகத்திற்கு இடமளிக்காத ஒரு வசனம் கூட கிடையாது. எந்த ஒரு கிறிஸ்தவராவது சந்தேகத்திற்கு இடமளிக்காத ஒரு வசனத்தையாவது எனக்கு காட்டினால், ஒரே ஒரு திட்டவட்டமான தெளிவான வசனத்தை காட்டினால், இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், நான் தான் கடவுள், என்னை வணங்குங்கள் என்று ஒரு வசனத்தை காட்டினால் கூட நான் இன்றே கிறிஸ்தவனாக மாறிவிடுகிறேன். நான் இதை எனது சக இஸ்லாமிய சகோதரர்கள் சார்பாக பேசவில்லை. என் தலையை கத்தி மீது வைக்கிறேன். மதங்களை ஒப்பு நோக்கும் ஒரு மாணவன் நான். நீங்கள் பைபிளை படித்துள்ளீர்கள், நானும் படித்திருக்கிறேன். எனக்கு பைபிளை சொல்லித்தர தேவையில்லை என்று நீங்கள் சொன்னீர்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், சத்தியத்தை தேடுங்கள், அது உங்களை விடுவிக்கும் என்றார். இன்ஷா அல்லாஹ் இன்று உங்களுக்கு சத்தியத்தை காட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் அது உங்களை விடுவிக்கட்டும். நான் ஏற்கனவே கூறினேன், மொத்த பைபிளிலும் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், நானே கடவுள், என்னை வணங்குங்கள் என்று சொல்கிறபடி ஒரு சந்தேகத்திற்கு இடமளிக்காத வசனம் கூட மொத்த பைபிளிலும் இல்லை. நீங்கள் பைபிளை சரியாக படித்தால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 28 என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 29 என் பிதா எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 28 நான் தேவனுடைய ஆவியினாலேயே பிசாசுகளை துரத்துகிறேன். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 20 தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். தனது சித்தத்தை தேடாமல் தேவனுடைய சித்தத்தை தேடினால் அவர் ஒரு முஸ்லிம். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் ஒரு முஸ்லிம். அவர் இறைத்தன்மையை உரிமை கொண்டாடவில்லை. மேலும் அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 2 வசனம் 22 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நாசரேத்தை சேர்ந்த மனுஷனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். மனுஷனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். பைபிள் தெளிவாக இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் ஒரு மனிதர் என்று கூறுகிறது. அவர் வல்லமை மிக்க இறை தூதர், ஆனால் கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரது வாயால் நானே கடவுள், என்னை வணங்குங்கள் என்று சொல்கிறபடி மொத்த பைபிளிலும் ஒரு சந்தேகத்திற்கு இடமளிக்காத வசனம் கூட இல்லை. உங்கள் கருத்தை வலியுறுத்த ஒரு வசனத்தை கூறினீர்கள். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 6 கூறினீர்கள். அதில் இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரே கூறுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்கிறார். இந்த குறிப்பு தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாகும். குறை கூறும் நோக்கத்தோடு குரானில் இருந்தும் கூட சிலர் வசனங்களை எடுத்து தவறாக கூறுவார்கள். அதேபோல் கிறிஸ்தவ மிஷனரிகளும் பைபிளை சம்பந்தம் இல்லாமல் குறிப்பிடுகிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பைபிளை திறவுங்கள். என் மீது சந்தேகம் இருந்தால் சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வசனம் 1 செல்லுங்கள். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 1 சொல்கிறது, ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள்? இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார், தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தால் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டில் பல இருப்பிடங்கள் உண்டு. நான் அங்கு போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நான் போகிற இடத்தையும் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். அதற்கு தோமா, நீங்கள் போகிற இடத்தை அறியோமே, வழியை எப்படி அறிவோம் என்று கேட்க, இடத்தை அறிய மாட்டீரா? இல்லை என்றார். நீங்கள் போகின்ற இடத்தை சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்று தோமா கேட்டதும் அதற்கு இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் பதிலளித்தார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. தோமா அவரிடம் இறைவனிடம் செல்லும் வழியை சொல்லுங்கள் என்று கேட்டதும்
அதற்கு இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான் என்றார். நாங்கள் அதை ஒப்புக்கொள்கிறோம். அந்தந்த இறைத்தூதரின் காலகட்டத்தில் அந்தந்த இறைத்தூதர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்தார். அந்த இறைத்தூதரின் வழிகாட்டுதல் இன்றி எந்த மனிதனும் இறைவனை அடைய முடியாது. இயேசுவின் காலத்தில் நான் பைபிள் கூறுவதை ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்தார். அவரின் போதனைகளை பின்பற்றாமல் யாரும் எல்லாம் வல்ல இறைவனை அடைய முடியாது. மோசேவின் காலத்தில் மோசேதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்தார். மோசேவின் போதனைகளை வழியாக கொள்ளாமல் யாரும் எல்லாம் வல்ல இறைவனை அடைய முடியாது. ஆனால் இன்று இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் கூறுகிறார், இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டி உள்ளது. யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனங்கள் 12 14 வரை. இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி உள்ளது. ஆனால் அதை இப்போது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவை யாவையும் உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னை மகிமைப்படுத்துவார். இன்றைய காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் முகமது நபி அவர்கள், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆவார். முகமது நபி அவர்கள், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், அவரது போதனைகளை பின்பற்றாமல் எவரும் இறைவனை அடைய முடியாது. முகமது நபி அவர்கள், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், கடைசியும் இறுதியுமான இறைத்தூதராக இருப்பதனால் இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் எங்கு வசித்தாலும் சரி, அமெரிக்கா, கனடா, UK, இந்தியா, சவுதி அரேபியா, எங்கு வாழ்ந்தாலும் சரி, இன்று எல்லா மனிதர்களுக்கும் முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரது போதனைகளை பின்பற்றாமல் எவரும் இறைவனை அடைய முடியாது. இதைத்தான் எல்லா முக்கியமான வேத நூல்களும் பைபிள் உட்பட கூறுகின்றன. உண்மையை உணர்ந்து தெளிவடைந்திருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஆகவே இன்ஷா அல்லாஹ் சத்தியத்தின் பக்கம் பாருங்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும்.